தொடர் கனமழை காரணமாக கர்நாடகாவில் கபினி, KRS உள்ளிட்ட முக்கிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் மேட்டூர் அணை கட்டப்பட்ட 90 ஆண்டுகால வரலாற்றில் 71வது முறையாக 100 அடியை கடந்துள்ளது. ஆமாப்பா, இந்த திரும்பி பார்க்குற ஒரு டைமா இருக்கும்னு நினைச்சே பார்க்கல. நீர் போகும் பாதைகள், ஆறு, ஏரி, குளம், வாய்க்கால், கடற்கரை சார்ந்த இடங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீரினால் மிகப்பெரிய அச்சுறுத்தல், பயம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வரும். இந்த வருஷம் மழை எதிர்பார்த்ததை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். என்ன ஃபீல் பண்றேன்னா, கண்டிப்பா இந்த கரூர்ல இருந்து தஞ்சாவூருக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல காவேரி கரை உடையறதுக்கான பாதிப்புங்கிறது கண்டிப்பா இருக்கலாம். தண்ணி ஊருக்குள்ள சூழலாம், வரலாம். மீன ராசியில் ராகு பகவான், மீண்டும் மீண்டும் சொல்றேன், இன்னும் அவர் அதை விட்டு வெளியில வரல. அடுத்து அவர் கும்பராசிக்கு போற வரைக்கும் இந்த தண்ணீரினால் ஏற்படக்கூடிய பதட்டம், பாதிப்பு, நீரினால அழிவு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். அதாவது இந்த மேட்டூர் டேம் 100 அடி ரொம்ப நாள் ரொம்பிச்சு, தண்ணீரினால அச்சுறுத்தல். அப்போ இந்த ப்ரெடிக்ஷன் 2023 நிகழ்ச்சியில, தொலைக்காட்சி நிகழ்ச்சியில டெலபரேட்டா நம்ம எடுத்து ராகு மீன ராசியில இருக்கிறப்ப நீர் போகும் பாதைகள், ஆறு, ஏரி, குளம், வாய்க்கால், இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில செம்ம ஃப்ளட், அப்புறம் பார்த்தா தென் மாவட்டங்கள்ல பயங்கர ஃப்ளட். இந்த சம்மர் சீசன் வந்தப்ப வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன சார் ரொம்ப மழை பெய்யும், நீங்க உக்ரம் ரொம்ப ஜாஸ்தி. ஐயோ, இது வாட்டர் சைக்கிளிங்க, இதை புரிஞ்சுக்கங்க. அவர் இந்த வெப்பத்தை கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னா பயங்கரமா மழை இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ கர்நாடகா, கேரளா பயங்கர மழை பின்னி பெடல் எடுத்துருச்சு. மேட்டூர் டேம் 100 அடியை கொள்ளளவையும் தாண்டி இன்னும் ஜாஸ்தி போகும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு, எதிர்பார்ப்பு. அப்போ நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த கரூர் தாண்டி, ஈரோடுல இருந்து கரூர் தாண்டி, கரூர்ல இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இருக்கிற அந்த காவேரி போகும் பாதையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு உடைப்பு ஏற்படுறதுக்கோ இல்லை ஊருக்குள்ள தண்ணி பாயறதுக்கோ சான்ஸ் உண்டு அப்படின்னு. சார் இது எப்படி சார், என்ன மாதிரி இது ஒரு ப்ரெடிக்ஷன்? இந்த ராகுவை பத்தி அப்படி என்ன விளக்கம்? இப்ப இந்த ராகுவை பத்தி கொஞ்சம் பேசுவோம், ஜோசியத்துக்குள்ள வருவோம். ரொம்ப நாள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொன்னு, அப்பாயின்மெண்ட் கேட்குறவங்க ஒரு நாள் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கேளுங்க. அது ஃபோன்ல ஆகட்டும், நேர்ல ஆகட்டும். இந்த 10 நாளைக்கு முன்னாடியே, 15 நாளைக்கு முன்னாடியே அது வேண்டாம். 1 or 2 days தான் கேலண்டரே என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. டெஃபினட்டா அந்த 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 டியூரேஷனுக்குள்ள நான் அப்பாயின்மெண்ட்டுக்கான இதையும் கொடுத்துட்றேன். அதே மாதிரி சில பேர் வாட்ஸ்அப்ல டைரக்டா அழகா கேட்குறாங்க, ஸ்மார்ட்டா. அவங்களாம் ஸ்மார்ட் கஸ்டமர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சில பேர் ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க, ஒன்று நான் பிக் பண்ணுவேன், இல்லை என்னோட அசிஸ்டன்ட் பிக் பண்ணுவாங்க, உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்படியே இல்லைன்னா 4-5 தடவை ஓயாம ஃபோன் பண்ண வேண்டாம், திருப்பி அவங்களே உங்களுக்கு கூப்பிடுவாங்க. சரி, இந்த ராகுவை பத்தி அப்படி என்ன சார், இந்த ராகுவினுடைய தன்மை என்ன, கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சுக்கலாமா, புரிஞ்சுக்கலாமா, இந்த ராகுவை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம நேயர்கள் கேட்கலாம். இந்த ராகு அசுப கிரகம், சுபகிரகம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி அக்ரஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். தன் ஆசை, தன் விருப்பம், இதை அக்ரஸிவா நிறைவேற்றிப்பார். அப்போ எந்த ராசியினுடைய தன்மையில இந்த ராகு பகவான் சஞ்சாரம் செய்வாரோ அதையே தன்னோட சொந்த ராசியா ஆக்கி கொள்ளக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுங்கிறது ஜோதிடத்துல கிடையாது. உங்க சுய ஜாதகத்துல எந்த ராசியில அமர்ந்திருக்காங்களோ அதையே தன்னுடைய வீடாகவும் அதையே தன்னுடைய தன்மையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ராகுக்கும் உண்டு, கேதுக்கும் உண்டு. இப்ப நிறைய பேர் உங்க ஜாதகத்துல இருக்கிற ராகுவே கேதுவே எடுத்து பார்ப்பீங்க. சார் எனக்கு ராகு கடகராசியில, எனக்கு ராகு மேஷ ராசியில, எனக்கு ராகு கும்பராசியில. அப்போ இந்த ராசியை என்ன பண்ணுவாங்கன்னா நீர், நிலம், காற்று இப்படி பிரிப்பாங்க. அதுதான் அவங்க ஸ்தரம், ஸ்திரம், உபயம் இப்படிலாம் சொல்றது. ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். நெருப்பு ராசி, காற்று ராசி, நீர் ராசி, நில ராசி அப்படின்னு. அப்போ நில ராசியில ராகு இருந்தா என்ன, ரியல் எஸ்டேட்டு, சொந்த வீடு, இப்படி
நீர் ராசியில வரும் பொழுது பயங்கரமா தண்ணியை பீச்சி அடிச்சுடுவார். தன்னோட அக்ரஷன், தன்னுடைய கோபத்தை காட்டுறதுல ராகு மாதிரி முடியவே முடியும். அகங்காரம், நான் அப்படிங்கிற கர்வம். மகாபாரதத்துல துரியோதனனை குறிக்கிற கிரகம் தான் ராகு. அப்போ மீன ராசியில சஞ்சாரம், மீன ராசி ஜலராசி, குரு வீடு, நாட் நெசசரிலி மீனம், மீனம், ரிச்சிகம், கடகம், இங்கெல்லாம் இந்த இந்த 3 ராசிலையும் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா நீரினால் மிகப்பெரிய டெஸ்ட்ரக்ஷன், அச்சுறுத்தல், அழிவு அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் கடகத்துல இருந்ததுன்னா இது ரொம்ப கடுமையா இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய வீடு ராகுவுக்கு பகை வீடு. ஆனா குரு கிட்ட அந்த பகைய ராகு எப்பவுமே காட்ட மாட்டார். ஆனாலும் அந்த பாதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். இந்த தண்ணியில விளையாடுறது அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். இடுப்பு வரைக்கும், கழுத்து வரைக்கும். சார் தண்ணி பயங்கரமா பூந்துருச்சு சார் அப்படிங்கிறது. ஆற்றங்கரைகள் உடைக்கப்படுவது, ஈவன் வறட்சி மாவட்டம், வறண்ட நிலம் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் கூட ஏரி, குளம் பயங்கரமா போய் தண்ணி ரொம்பி நிற்கும். இதுக்கு என்ன பிரீதி பரிகாரம்ங்கிறது ஆட்சியாளர்கள் தான் கேட்க முடியுமே தவிர நாம இதற்கான பிரீதிகள் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் உண்டு, ஒரு தேசத்துக்குன்னு ஒரு ஜாதகம் உண்டு, ஒரு ஊருக்குன்னு ஒரு ஜாதகம் உண்டு, தமிழ்நாட்டுக்குன்னே ஒரு ஜாதகம் உண்டு. இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இதை நம்ம பார்த்து பரிகாரம் செய்யறது அந்த பொறுப்புல இருக்கிறவங்க, அந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்க தான் பண்ண முடியுமே தவிர நம்ம அந்த பார்ட்டுக்குள்ள போக வேண்டாம். அப்ப ராகுவினுடைய தன்மை, நெருப்புல இருக்கும்போது அவங்களுக்கு கோபம் ஜாஸ்தி வரும். நெருப்புல அடிபடும். வண்டி சைலன்சர்ல சுட்டுப்பாங்க, குக்கர்ல சுட்டுப்பாங்க. நெருப்பு பிளம்பு எரியிற இடத்துல அதிகமா வேலை வாய்ப்புகள் வருவது, பெரிய பெரிய பாய்லர் பிளான்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கும். காற்று ராசியில வரும்போது என்னன்னா மரியாதை. திடீர்னு இப்ப அடுத்து கும்பத்துக்கு போறார், அது என்னங்கிறத நான் அப்போ முடிச்சு அவுக்குறேன். இப்பவே அவுத்துட்டேன்னா அதோட சுவாரஸ்யம் போயிடும். இந்த நிலை அடுத்த வருஷம் மே மாசம் ராகுகேது பயிற்சி வரைக்கும், 2025 ராகுகேது பயிற்சி வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். தண்ணி பஞ்சம் வரவே வராது, ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா தண்ணீரினால் பாதிப்பு. இது என்னன்னா, என் வீட்டுல சின்னதா ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். உடனே எலக்ட்ரிஷியன் வந்தவர் என்ன பண்ணார், ஒரு ரப்பர் மேட்டை போட்டார், ஒரு உடன் பிளைவுட்டை போட்டார், செருப்பு போட்டு அது மேல நின்று டெஸ்டரை வச்சு இப்படி பார்த்தாரு. நான் இதை பார்த்துட்டே இருந்தேன். சார் கரண்ட் சப்ளை இல்லை, நீங்க எது டெஸ்டர் இந்த மாதிரி ஏன் சேஃப்டி மெஷர்? இல்லை சார், எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படி. ஓ, அப்ப இதுக்கே இப்படின்னா இந்த ராகுவை நம்ம எவ்வளோ டியூன் பண்ணணும், எவ்வளோ சேனல் பண்ணணும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குதோ, ஜாதகத்துல யாருக்கெல்லாம் ராகுவினுடைய ஸ்தானம் பலம் இழந்த நிலையில இருக்கோ, இல்ல பாதிப்பு தரக்கூடிய நிலையில இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் என்ன பிரீதி நம்ம சொல்லலாம். இது ரொம்ப அக்ரஷனான ஒரு பிளானட், அகங்காரமான ஒரு பிளானட். தன் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுல ராகு மாதிரி கில்லாடி முடியவே முடியாது. ஆனால் அசுப கிரகம்ங்கிறத மறந்துடக்கூடாது. பாவத்தன்மை கொண்ட கிரகம், சுபத்தன்மை கிடையாது, புண்ணியத்தன்மை கிடையாது. மருந்து மாத்திரைக்கான விரயங்கள், சொத்து வம்பு வழக்கு சிக்கலுக்கான விரயங்கள், இதை கொடுப்பவர் ராகு. ஆனா இந்த ராகுவையும் நம்ம என்ன பண்ணணும், கரண்ட்டை எடுக்கணும். இப்போ ராகுவை நான் எப்படி பார்ப்பேன்னா, அணு, நியூக்ளியர் அப்படிங்கிறதுக்கு ஒப்பிட்டு பார்ப்பேன் ஒரு விதத்துல. அப்போ இந்த அணு அப்படியே விட்டோம்னா ஷாக் அடிக்கும், ஊரே அழிஞ்சு போயிடும். ஆனா ஒரு உலையில போட்டு உருட்டணும்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா கரண்ட் வரும். அதை அப்படி வாங்கு வாங்கு வாங்குன்னு வேலையை வாங்கணும் அந்த ராகுவை. அதற்காகத்தான் சில வழிபாட்டு முறைகள், பிரார்த்தனை முறைகள் இதெல்லாம் நம்ம சொல்றது. ஸோ இப்போ அதை ரெமெடிஸ் அப்பார்ட், அதை பத்தி நம்ம போக வேண்டாம். இப்போ ராகுவை பத்தி மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குதுன்னு பாருங்க, எப்படி ராகுவோட ஸ்தானம் என்னங்கிறத பாருங்க, எந்த ராசியில வீட்டில் இருக்குன்னு பாருங்க, உங்க லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்குதுங்கிறத கவனிச்சு பாருங்க. அது மறைவு ஸ்தானத்துல இருக்கா, துர்ஸ்தானத்துல இருக்கா, இல்ல நல்ல ஸ்தானத்துல இருக்கா, இல்ல எதிரிகளை எதிர்க்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கா. 6ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 2 இடமுமே ஒரு லக்னத்துக்கு ராகுவுக்கு சுபஸ்தானம். அங்க 11ஆம் இடமா இருந்தாலும் 11ஆம் இடத்தில் அனைவரும் சுபருங்கிறது ஜோதிடத்தோட ஒரு பலன். அப்போ ராகு மீன ராசியில் தண்ணி எந்த ஊருக்குள்ள வருதுங்கிறத கவனமா பார்ப்போம். அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். இன்னொரு நல்ல தருணத்துல உங்களை சந்திக்கிறேன். அடுத்து பாருங்க, ஆடி அமாவாசை வேற வருது. பித்ருதோஷத்துல இருந்து விமோச்சனம். இந்த ஆடி அமாவாசையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அமாவாசைங்கிறது என்ன, சூரியன் சந்திரனினுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோல நம்ம நேயர்களுக்காக சொல்றேன். இன்னும் தொடர்ந்து நிறைய பேசுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.